மல்லியோட தைரியத்துக்கு பாராட்டுகள் நெறைய வந்து குடுத்து தான் ஆகணும் அப்டின்னே சொல்லலாம். உண்மையிலேயே மல்லி வந்து இப்டி மாஸ் காட்டுவாங்க அப்டின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது தன்னந்தனியா போயிட்டு அந்த ரவுடி கும்பல் கிட்ட இப்டி மாட்டிக்குவாங்க அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, என்னடா இது எல்லாமே ஸ்மூத்தா போகுதே! வெண்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து எப்டி மல்லிய கூட்டிட்டு போறாங்க? உண்மையிலேயே என்னதான் நடந்தது? அவ்ளோ நல்லவங்க வந்து இந்த உலகத்துல இருக்காங்களா? அப்டிங்கிற மாரி பார்க்கும்போது தான் தெரிய வருது. இது மல்லிக்கான ட்ராப் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி. அதாவது மல்லிய வந்து இப்போ கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு, வெண்பாவ கடத்துனது மல்லி தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஒரு விஷயத்த வந்து இது பண்ணணும். மல்லிய இந்த வீட்ட விட்டு விரட்டணும், மல்லிய ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் மல்லிக்கே தெரிய வந்துச்சு. ஏன்னா கூட்டிட்டு போன லேடி இருந்துட்டு, இந்த மாரி அதே கும்பல்லயே வேலை செய்றாங்களாம். அதுவும் இல்லாம வந்து ஒரு குழந்தைய காப்பாத்துற ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்களாம். அதாவது இந்த மாரி நினைக்கிறவங்க ஒவ்வொரு குழந்தையுமே காப்பாத்தலாம். இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காமயே வந்து தடுக்கலாம். அந்த ஒரு விஷயத்துல, இப்போ இந்த லேடி வந்து சொல்ற விஷயம் உண்மையிலேயே கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா போலீஸ் கிட்டயோ, இல்ல மத்தவங்க கிட்டயோ வந்து இவங்க என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? எங்க வச்சு பண்றாங்க? ஏன்னா இடம் வரைக்கும் எல்லாமே தெரியுது அப்டின்னும்போது, அந்த ஒரு விஷயத்த ஈஸியா செய்யலாம். ஆனா இங்க வந்து நம்ம மல்லிய வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடு நடந்திருக்கு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி அங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இப்போ நம்ம வெண்பாவ காப்பாத்துறதுக்காக வரல. நம்மளையும் இங்க இப்போ வந்து ஆ இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி விஷயம் வந்து தெரிய வருது. இப்போ நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இப்போ இங்க இவங்க பண்ணியிருக்க பிளான் அந்த மாரி. ஆனா அதே சமயத்துல என்னதான் எல்லா ரவுடிங்களுமே நம்ம மல்லிக்கு எதிரா அங்க இருந்தாலுமே கூட, அதாவது இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டியே, இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ இதா வந்து உன்ன கடத்த முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கப்புறம் உன்ன பாம்பே, டெல்லின்னு எங்கேயாச்சும் கொண்டு போய் நான் வித்துடுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த ரவுடிங்க வந்து மல்லியையும் விக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லிக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் வந்து குழந்தைங்களோட முகத்த பார்க்கும்போது, அதுக்கப்புறம் மல்லி சொல்றாங்க, "இந்த மாரி எதுக்காக இப்படி பண்றீங்க? அதுவும் இல்லாம குழந்தைங்கள விட்டுருங்க, பாவம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாரி நம்ம மல்லி இருந்துட்டு, "கண்டிப்பா என் விஜய் வந்து என்ன தேடி வருவாரு. உங்களால வந்து எங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத. விஜய் டாடா கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாரு. அதுவும் இல்லாம இவங்களாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து வெண்பா இருந்துட்டு, "மல்லியம்மா எனக்கு நீங்க இல்லாதது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உங்களோட முகத்த பார்த்துட்டேன். உங்க கூடவே இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு பயம் கிடையாது. கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே இங்கிருந்து நம்ம ஜாலியா சேஃபா வந்து போகப்போறோம். என்னதான் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாரி உங்கள காப்பாத்த முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாலுமே கூட, நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. டாடா வருவாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் அப்படியே ரவுடிங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகுது. கலாவதி எல்லாம், "ஏய் என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ? உண்மையிலேயே வந்து உனக்கு பயம் இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "எனக்கு என்ன பயம்? சாப்பாடு குடுங்க நான் சாப்பிடணும். இவ்வளோ நேரம் சாப்பிடாம வந்து எனக்கு ஜுரமே வந்துருச்சு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, வெண்பா ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி, அதாவது நான் தெம்பா இருக்கணுமா இல்லையா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, எனக்கும் என் மல்லி அம்மாவுக்கும் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் என் கூட இருக்கக்கூடிய இன்னும் 2 பசங்களுக்கும் நீங்க பிரியாணி வாங்கி குடுங்க. அப்பதான் சாப்பிடுவோங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். மல்லி அதாவது வெண்பா சொல்றத பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருக்கிறது உண்மையிலேயே மல்லிக்கு செம்ம இதா இருந்துச்சு. வெண்பா இப்படிதான் தைரியமா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, இங்கிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதுல கவலையே இல்ல. இவங்க எல்லாரையுமே கூண்டோட புடிச்சு குடுத்து தான் நம்ம தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மல்லி தன்னோட வேலைய காட்டுறாங்க. ஏன்னா முதல்ல நம்ம மல்லிய புடிச்சு கட்டி போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி அந்த கயிற அவுத்துட்டு வந்து தன்னோட வேட்டைய வந்து அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன்னந்தனியா வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு. இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அங்க இருக்கக்கூடிய ஒரு 10 ரவுடிங்க, இன்னும் இப்ப இருக்கக்கூடிய இன்னும் 2 லேடி ரவுடிங்க, இப்படி எல்லாருமே வந்து நெனச்சாங்க. ஆனா நம்ம மல்லி இருந்துட்டு அங்க எல்லாரையுமே பந்தாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு கம்பு மட்டும் வந்து கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சுத்தி முத்தி என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. ஒரு பக்கம் வந்து கயிறு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கொம்பு இது, அது இதுன்னு சொல்லிட்டு வந்து நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு கொம்ப எடுத்து சுத்தி உண்மையிலேயே அங்க மாஸ் காட்டுறாங்க. "இப்ப வாங்கடா பார்ப்போம். என் வெண்பாவையும், இந்த குழந்தைங்களையும் காப்பாத்தியே தீருவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில கம்ப எடுத்து சுத்தி, கடைசியில அந்த ரவுடிங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ஒரு பையன் வந்து நம்ம மல்லி கிட்ட நெருங்கவே முடியல. அதுவும் இல்லாம மல்லிய புடிச்சு அடிச்சு இங்கே கொன்னுடலாம் அப்படிங்கிற மாரி கூட முடிவு பண்றாங்க. அதுவும் இல்லாம அந்த நம்ம மல்லிய கொல்றவங்களுக்கு வந்து
ரூ. 5,00,000 பணம் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவங்களும் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே பலுக்கா அடி எல்லாருக்குமே விழுது. ஒரு பக்கம் அந்த லேடி ஏமாத்தி ஒருத்தி கூட்டிட்டு வந்தா இல்லையா? அவளுக்கு தான் வந்து இன்னும் பயங்கரமா கையில, கால்ல எல்லாத்துலயும் மண்டை மேலயும் வந்து போட ஆரம்பிச்சுறாங்க. என்ன அதாவது வெண்பா கிட்ட கூட்டிட்டு போறேன், வெண்பாவ காப்பாத்தி தரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க கூட சேர்ந்துகிட்டு நீ பிளான் பண்ணி என்ன கூட்டிட்டு வந்திருக்கியா? இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. உண்மையிலேயே நம்ம மல்லி மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எந்த ஒரு விஷயமும் இல்லாம, கூட யாரோ துணையும் இல்லாம, ஏன் நாகோ கூட பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது, யாருமே இல்லாம, இப்படி வந்து மாட்டிக்கிட்டு, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற ஒரு விஷயம் வந்து மல்லி கிட்ட மட்டும் தான் இருக்கும். மல்லி பயங்கரமா வந்து இப்போ சண்டை போடுறாங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ இவங்களே துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லிட்டு, "ஐயய்யோ! எங்கள உட்டா போதும்டா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயி ஓட பார்க்குறாங்க. ஆனா அப்பவும் விடாம தொரத்தி அவங்கள அடிச்சு, ஒரு பக்கம் வெண்பால்லாம் வந்து அத பார்த்து பயங்கரமா கை தட்டி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "இப்ப மாட்னீங்களா? என் மல்லி அம்மாவ யாருன்னு நெனச்சீங்க? என் மல்லி அம்மாவையே ஏமாத்தி நீங்க இங்க கூட்டிட்டு வந்து, அவங்களையும் சேர்த்து வந்து கொண்டு போய் விக்கலாம் அப்படிங்கிற மாரியா பிளான் பண்ணீங்க? என் மல்லி அம்மா ஊரையே வித்துட்டு வந்துருவாங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, வெண்பாவும் இன்னும் மத்த குழந்தைங்களும் வந்து கை தட்டி நம்ம மல்லி வந்து ஆடிட்டு இருக்க ஒரு வேட்டைய வந்து பார்த்து, பயங்கரமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹேப்பியாவும் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட மாரி, நம்ம மல்லிய கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அவங்களே வந்து இப்போ ஆ ஆபத்துல விளைவிச்சுக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.